கருணாவை பிரிக்க நினைத்ததன் வெளிப்பாடு ஸ்ரீதரன் வெளியிட்ட தகவல். ரணிலின் வேட்பாளர் நிலை தொடர்பில் சாகல வெளியிட்ட தகவல். கட்சி உறுப்பினர்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்த நாமல். பாணாதுறை தொழிற்சாலையொன்றில் ரசாயனம் விஷமானதால் பலர் பாதிப்பு. வாகன இறக்குமதிக்கு வழங்கப்பட்டுள்ள அனுமதி பொய்யான செய்தி தொடர்பில் அரசாங்கத்தின் அறிவிப்பு. வாக்காளர்கள் மத்தியில் எச்சரிக்கையான கருத்துக்களை பகிரும் ரணில். மைத்திரிக்கு எதிரான தடை நீதிமன்றம் பிறப்பித்துள்ள தமிழீழ விடுதலை புலிகளின் போராட்டத்திலிருந்து கருணா என அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரனை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரிக்க முற்பட்டதன் விளைவாக 2005 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை வடக்கு மாகாண மக்கள் புறக்கணித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். பிரான்சில் தமிழர் வர்த்தக சங்கத்தினர் நடத்திய நிகழ்வொன்றில் புலம்பெயர் தமிழர்களை சந்தித்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் 2005 ஆண்டு தேர்தலை நாம் புறக்கணித்த போது எங்களுக்கு பக்கபலமாக தமிழீழ விடுதலை புலிகள் என்ற சக்தி இருந்தது. ஆனால் இன்று எங்களிடம் ஒரு சரியான பக்கபலம் இல்லை. இந்த சமயத்தில் நாங்கள் தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்கினால் தென்னிலங்கை அரசியல்வாதிகள் எங்களிடம் இறங்கி வருவார்கள் என தெரிவித்துள்ளார். எதிர்வரும் தேர்தல்கள் யார் என்ன சொன்னாலும் குறித்த நேரத்தில் நடத்தப்படும் என ஜனாதிபதியின் தலைமை அதிகாரியும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகருமான சாகல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கொலன்னாவில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துமானால் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவார் என கூறியுள்ளார். இதன்போது ஐக்கிய தேசிய கட்சி ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்கும் என தெரிவித்த அவர் ஏனைய கட்சிகளிடமும் ஆதரவை பெறுவது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஐக்கிய தேசிய கட்சியின் பலரும் ரணில் விக்ரமசிங்க தேர்தலில் போட்டியிடுவார் என்று கூறப்படுகின்ற போதும் கட்சியின் செயலாளர் பாலிதரங்கே பண்டாரம் மாத்திரமே ஜனாதிபதி தேர்தல் 2 வருடங்களுக்கு தள்ளிப்போக வேண்டும் என்று கருத்தையும் வெளியிட்டிருந்தார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பான தீர்மானம் ஜூலை நடுப்பகுதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்க போட்டியிடுகின்றாரா? அப்படியானால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுடன் எந்த வகையான நிபந்தனைகளுடன் இணைவார் என்பதுதான் அடிப்படையில் தனது கட்சியில் இருந்து வேட்பாளரை நியமிக்கப்படுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கட்சியின் உத்தியோகபூர்வ கருத்து ஊடக பேச்சாளர் சஞ்சீவ எதிரிமான்வினால் மட்டுமே வெளியிடப்படும் என கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச கட்சியின் உள் அமைப்பாளர்களுக்கு அறிவித்துள்ளார். கட்சியின் உத்தியோகபூர்வ கருத்து அறிவிக்கப்படும் வரை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தனிப்பட்ட கருத்துக்களை வெளியிட வேண்டாம் எனவும் அவரால் கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் பிரசன்ன ரணதுங்க உள்ளிட்டோர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு நிபந்தனையற்று ஆதரவளிக்க வேண்டும் என ஏற்கனவே பகிரங்கமாக அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாணாதுறை நல்லுருவ பிரதேசத்தில் உள்ள தொழிற்சாலை ஒன்றில் ரசாயனம் விஷமாகியதால் சுமார் 30 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 30 பேர் திடீர் சுகவீனம் அடைந்துள்ளதாக பாணாதுறை சிரேஷ்ட போலீஸ் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். வாசனை திரவியங்கள் மற்றும் ஏனைய பொருட்களை உற்பத்தி செய்யும் நிறுவனம் ஒன்றில் கலவை தயாரிக்கும் போது ரசாயன பொருளில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் நிறுவனத்தை தற்காலிகமாக மூடுமாறு போலீஸ் அதிகாரி உத்தரவிட்டுள்ளார். நோய்வாய்ப்பட்டவர்கள் குழு ஒன்று பாணாதுறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் மற்றொரு குழு தனிப்பட்ட சிகிச்சைக்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. லொரிகள் உள்ளிட்ட கனரக வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் அனுமதி அளித்துள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்லபிட்டிய தெரிவித்துள்ளார். வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் அரசாங்கம் தொடர்ந்தும் பரிசீலித்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். வாகனங்களை இறக்குமதி செய்யும் நாள் குறித்து அரசாங்கம் அறிவிக்கவில்லை. வாகன இறக்குமதி தொடர்பான அரசாங்கத்தின் தீர்மானத்தில் எந்த மாற்றமும் இல்லை எனவும் ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். இறக்குமதிகளை மேற்கொள்வது சாத்தியமா என்பது குறித்து அரசாங்கம் ஆலோசித்து வருவதாகவே நாடாளுமன்றில் சுட்டிக்காட்டியதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தனிநபர் வெற்றி தோல்விகளை விட தேசிய வெற்றியை மையமாக கொண்டு நாட்டின் எதிர்காலத்துக்கு முக்கியமானதாக அமையும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார். பத்ரமுல்லையில் நடைபெற்ற கொள்கை சீர்திருத்த கலந்துரையாடலில் பொருளாதார சீர்திருத்த துறை கண்காணிப்பு குழுவின் இளைஞர் பிரதிநிதிகள் மத்தியிலேயே விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் தேர்தல் தனிப்பட்ட வெற்றி அல்லது தோல்விக்கானது அல்ல, அது இலங்கை நாட்டின் வெற்றி அல்லது தோல்வியை தீர்மானிப்பதாகும். நீண்டகால செழிப்பை உறுதி செய்வதற்கான வலுவான பொருளாதார சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை ஜனாதிபதி இந்த கலந்துரையாடலின் போது சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை அடுத்து வரும் ஜனாதிபதி தேர்தல் ஒன்றில் தமது வெற்றியை உறுதிப்படுத்திய பின்னரே ரணில் விக்ரமசிங்க போட்டியிடும் விருப்பத்தை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. முன்னதாக எதிர்வரும் 15ஆம் தேதிக்குள் அவர் தமது விருப்பத்தை வெளியிட வேண்டும் என்று மஹிந்த ராஜபக்ச தரப்பு கோரிக்கை விடுத்திருந்தது. எனினும் நாமல் ராஜபக்சவின் பிந்திய கருத்து கணிப்புகளின்படி அந்த காலக்கெடு ஜூலை வரையில் பிற்போடப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக முன்னாள் அதிபர் மைத்ரிபால சிறிசேன செயல்படுவதை தடுக்க விதிக்கப்பட்ட தடையை நீடிப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த தடையை எதிர்வரும் 19ஆம் தேதி வரை நீடிக்குமாறு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. முன்னாள் அதிபர் சந்திரிகா பண்டாரநாயக குமாரதுங்கவினால் தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாட்டு மனு இன்று கொழும்பு மாவட்ட நீதிபதி சந்துலிதார முன்னிலையில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதேவேளை மைத்ரிபால சிறிசேனா சுதந்திர கட்சியின் தலைவராக செயல்படுவதை தடுக்கும் உத்தரவை ஏப்ரல் 4ஆம் தேதி கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் பிறப்பித்திருந்தது. எனினும் மே மாதம் 12ஆம் தேதி மைத்ரிபால சிறிசேனா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியில் இருந்து விலகினார். அதைத் தொடர்ந்து மைத்ரி தலைமையிலான சுதந்திர கட்சியின் பிரிவு நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவை கட்சியின் புதிய தலைவராக நியமித்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது.